Chennai Silks. அண்மை செய்தி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன் வணக்கம். தற்போது பாஜக நிர்வாகிகளோட அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. எத்தனை மணி நேரமா இந்த ஆலோசனை தொடர்ந்துட்டு வருது? என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஆலோசனையில பேசுறாங்க? இந்த ஆலோசனையோட முக்கியத்துவம் என்ன? வணக்கம் ராகப்பிரியா. காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் தற்போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டியுடைய முக்கிய உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியுடைய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பாஜகவுடைய கூட்டணி மற்றும் பாஜகவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறது, உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வாறு சேர்க்கப்பட்டுள்ளது, புதிய உறுப்பினர்கள் எவ்வாறு சேர்க்கப்பட்டு உள்ளது, கட்சி பலப்படுத்துவதற்கான என்னென்ன நடவடிக்கைகளை பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள், வருகின்ற தேர்தலுக்கு பாஜக சார்பாக எடுக்கக்கூடிய முன் நடவடிக்கைகள், அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். அதே போன்று காரைக்கால் பகுதிகளில் இந்த பாஜக நிர்வாகிகள் என்னென்ன பணிகளை, தேர்தல் பணிகளை மும்முரமாக செய்து வருகிறார்கள் என்பதை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக அமித்ஷா அவர்கள் கேட்டு வருகிறார். வருகின்ற தேர்தலில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் குறைந்தது 24 இடங்களிலாக கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காக அனைவரும் முழு மூச்சுடன் உழைக்க வேண்டும். குறிப்பாக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஒற்றுமையாக கருத்து வேறுபாடு இல்லாத அளவிற்கு ஒரு ஒற்றுமையாக இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என அமித்ஷா அவர்கள் அறிவுரை வழங்கி வருகிறார். அதே போன்று வருகின்ற தேர்தலை எவ்வாறு நாம் சந்திக்க போகிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கூட்டணிகள் இடம்பெற உள்ளது, யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கலாம், அது குறிப்பாக பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள், எந்த தொகுதி சாதகமாக உள்ளது, அதிக வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகுதியில் பாஜக தனித்து நின்றால் கூட வெற்றி பெற முடியும் என்பதை குறித்து விரிவாக கேட்டறிந்து வருகிறார். அதற்கான பதிலையும் அந்த பாஜகவுடைய மாநில தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். 24 மணி நேரமும் விழிப்புணர்வு இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு இதுவரை செய்த திட்டங்கள், மக்களுக்கு செய்த திட்டங்கள், மக்கள் அதனால் எந்த அளவுக்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடையே பாஜக நிர்வாகிகள் நேரடியாக சென்று எடுத்து வைக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை எடுத்து அறிவுரை வழங்கி வருகிறார். இந்த ஆலோசனை கிட்டத்தட்ட 15 நிமிடத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு தன்னுடைய தேசிய கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் இருக்கக்கூடிய புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ள உள்ளார். அதில் அந்த என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு கூட்டணி குறித்து இறுதி முடிவை இன்று எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.